50 ஓவர் ஃபார்மேட்ல கருண் நாயர் பிரமாதமா ப்ரூவ் பண்ணிட்டார். இஸ் இன் பீக் ஃபார்ம் நவ். இப்ப எடுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு பார்த்தா ஒரு 4, 5, 1, 2, 3 மொபைல் போன் மாதிரி அடிப்பார். அப்போ எடுக்க வேண்டியது. எடுத்துட்டு சொன்னீங்களே எடுத்துக்கோமே என்ன பண்ணாரு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் 5 எடுக்கல கரெக்ட். திருப்பி அந்த ஃபைனலா வரும்போது இந்த விஷயம் ஒண்ணு 15 பேர் தான் எடுக்கணும்ன்றது ஒன்று கரெக்டா சொல்லிடுவாங்க. எவ்வளவு பேர் தான் எடுக்க முடியும். அதனால அதை நான் ஒத்துக்கிறேன். இது பெஸ்ட் 15 எடுக்கணும். 1, 2, 3 வந்து உங்களுக்கு அப்படி தோன்றிருக்கும், மீட்டிங்ல எங்களுக்கு இப்படி தோணிருக்கும். சரி ரைட்டு. இப்ப எடுத்த 15ல நீங்க எப்படி ஆட போறீங்கன்றதுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காவே போவோம். எடுத்த 15ல இங்கேயும் கரெக்டா வந்து இந்த 50 ஓவர் சஸ்டெயின் பண்ணணும். அது டெஸ்ட் டைப் ஆஃப் கிரிக்கெட். சடனா ஆஸ்கிங் ரேட் ஜாஸ்தியாகும், அங்க அடிக்கணும். பிளஸ் போலிங் வந்து ரியல் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போட்டு தான் மேட்சை மாற்ற முடியும். இங்க பியூர் கண்டெய்னிங்ல 50 ஓவரும் போக முடியாது. ஏன்னா 280, 300, 350 அலட்சியமா வருது. ஸோ விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா வில் பி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். ஹர்திக் பாண்டியா வந்து திடீர்னு மேட்ச் மாத்துவார். ஐ ஃபோர் சீம் ஆஸ் தி பிளேயர் ஆஃப் த சீரிஸ் ஹர்திக் பாண்டியா தான்.